மாண்புமிகு உறுப்பினர் திரு வன்னியரசு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் உணர்வுகளை எதிரொலிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பிக்கை கோரும் இந்த தீர்மானத்தின் மீது பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அவையிலே பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை மக்கள் மன்றத்தில் போராடி வந்த என்னை சட்டமன்றத்தில் களமாட வாய்ப்பளித்த எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த அவையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்மை நம்பி வாக்களித்து வெற்றி பெற வைத்த திண்டிவனம் தொகுதி மக்களுக்கும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆதரவோடு பொறுப்பேற்றிருக்கும் இந்த அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதற்காக முன்கூட்டியே விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தோம். ஆனால் இந்த தேர்தலில் தவேகாவுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைத்து ஆட்சி அமைத்துள்ளது. பாஜகவின் மறைமுக செயல் திட்டமான ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியை தடுக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு முக்கியமானதாக இருந்தது என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். எமது ஆதரவை பெற்ற இந்த அரசு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி மாநில உரிமைகளை காத்து மிகச்சிறந்த அரசு என்ற பெயரை பெற்று சிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த அரசு ஆதரிப்பவர்கள், எதிர்ப்பவர்கள் என அனைவருக்குமான அரசாக இருக்கும் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் தனது நடவடிக்கைகள் மூலம் உணர்த்தியிருக்கிறார்கள். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரையும் வீடு தேடி சென்று அவர்களது வாழ்த்துக்களை பெற்றது தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கே நல்ல முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றமைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த அரசு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சித்த போது அதை ஏனைய எதிர்க்கட்சிகளின் துணையோடு அன்றைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் அத்தனை பேரும் அதை முறியடித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த அரசும் மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் எந்த சமரசமும் இல்லாமல் உறுதியோடு இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த திமுக ஆட்சியின் போது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவு குறித்து ஆராய்வதற்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தின் இடைக்கால அறிக்கையை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த ஆணையம் தொடர்ந்து தனது பணிகளை செய்து முழுமையான அறிக்கையை அளிப்பதற்கு இந்த அரசு உதவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வட இந்திய மாநிலங்களில் நிகழ்ந்து வந்த ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டிலும் இப்பொழுது தலைதூக்கியுள்ளன. அதை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். அதன் அடிப்படையில் கடந்த திராவிட முன்னேற்ற அரசு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி கே.என். பாட்ஷா தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்தார். அதன் அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையில் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான
ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசு ஊழியர்களாக பணியாற்றி வரும் எஸ்சி எஸ்டி ஊழியர்களின் பதவி உயர்வுக்கு 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறை இருந்து வந்தது. அதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்ட நிலையில் அவர்களது பதவி உயர்வு பாதிக்கப்பட்டது. அதை சீர் செய்வதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருப்பதை போல அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 16(4)A வழங்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகின்றோம். அதன் அடிப்படையில் கடந்த அரசு அதை பரிசீலிப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி GM அக்பர் அலி தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்துள்ளது. அதன் அறிக்கையை பெற்று அந்த சட்டத்தையும் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த அரசு பொறுப்பேற்றதும் உடனடியாக எதிர்கொண்டிருக்கும் முக்கியமான சிக்கல் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய சிக்கல். புதிய ஆட்சி அமைந்தால் இலங்கை கடற்படையின் தாக்குதலில் இருந்து தாம் பாதுகாக்கப்படுவோம் என்று நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். நேற்று இலங்கை கடற்படையினரால் நமது மீனவர்கள் 40 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மீனவ மக்கள் இந்த அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கும் விதமாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு நம்முடைய அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 2013ஆம் ஆண்டு முதல் மராட்டிய மாநிலத்திலும் 2020ஆம் ஆண்டு முதல் கர்நாடகாவிலும் மூட நம்பிக்கைகள் மூலம் ஏமாற்றுவோருக்கு சிறை தண்டனை அளிக்கும் சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இது தவிர பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் மாந்திரீகம், சூனியம் ஆகியவற்றுக்கு எதிரான சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. குறிப்பாக மராட்டியத்தில் பகுத்தறிவுவாதி நரேந்திர தபோல்கர் இத்தகைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டம் கோரி போராடி வந்தார். சனாதன் சன்ஸ்தா என்னும் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த சனாதன பயங்கரவாதிகள் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி புனே நகரில் பகுத்தறிவாதி நரேந்திர தபோல்கரை உறுப்பினர். இந்த படுகொலையை தொடர்ந்து 2015 பிப்ரவரியில் இடதுசாரி எழுத்தாளர் கோவிந்த் பன்சாரே, அதே ஆண்டு ஆகஸ்டில் கன்னட எழுத்தாளரும் கன்னட பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான MM கல்புரிக்கு 2017 செப்டம்பரில் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் ஆகியோரை அதாவது மானிய கோரிக்கைகள் வருகிறது. பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அதிகமாக ஆலோசனை சொல்வதற்கு நேரம் இருக்கிறது. இன்று நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு உரிமைகளும் சமூக முன்னேற்றமும் பல தலைவர்கள், அறிஞர்கள், கள செயற்பாடுகளின் ஈடில்லா தியாகத்தால் தான் கிடைத்துள்ளன. ஆகவே நமது அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். அறிவியலார்ந்த மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்த சீர்திருத்தம். இருங்க, நான் சொல்லுங்க, கொஞ்சம் பேச விடுங்களேன். அறிவியலார்ந்த உழைப்பாங்க, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம், ஆர்வம் ஆகியவற்றை ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 51A வரையறுக்கிறது. எனவே கர்நாடகம் மற்றும் மராட்டியத்தில் இருப்பது போன்று மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகின்றோம். நமது தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழர்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் கீழ் இப்போதும் அல்லல்பட்டு வருகின்றனர். கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலாக தனித்தமிழீழ கோரிக்கையை காந்தி வழியில் ஈழத்தந்தை செல்வா போராட்டத்தை நடத்தினார்கள், அறப்போராட்டத்தை. அதன் தொடர்ச்சியாக மேதகு பிரபாகரன் அவர்கள் தனித்தமிழீழ கோரிக்கைக்காக ஆயுத வழி அறப்போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் எமது தமிழ் தேசிய இனத்தின் வீரஞ்செறிந்த போராட்டத்தை இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின. ஈழத்தமிழர் விடுதலைக்கு தீர்வு காண இந்திய அரசு இலங்கை அரசுடன் போட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இந்த சூழலில் நமது அரசு ஈழத்தமிழர் வழியை உணர்ந்து ஈழத்தமிழர்கள் தம்மைத்தாமே ஆட்சி செய்து கொள்ளும் உரிமையை, அதாவது தனித்தமிழ் ஈழத்தை மீட்டுத் தருவதற்கு தமிழ்நாடு அரசு முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாது தமிழின படுகொலை நடைபெற்ற மே 18 சர்வதேச இனப்படுகொலை தினம் உலக தமிழர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் மே 18 அன்று தமிழீழ விடுதலை கனவோடு மாண்டு மடிந்த எமது மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசே இந்த துயரத்தில் பங்கெடுத்து அந்த நினைவை கூறப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த ஈழத்தமிழ் அகதிகளுக்கு கடந்த ஆட்சியின் போது நிரந்தர வீடுகள் கட்டித்தரப்பட்டன. திமுக அரசின் சார்பாக கட்டப்பட்ட அந்த வீடுகளும் எண்ணற்ற சலுகைகளும் இன்றும் தொடர வேண்டும்.
அவர்கள் இந்திய குடியுரிமை வேண்டும் என்பதை முதன்மையாக கோருகின்றனர். ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள ஏதிலிகளின் முகாம்களில் தங்கியிருக்கும் ஈழத்தமிழர்கள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை பெற்று தருவதற்கு நமது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறப்போகும் நமது முதலமைச்சர் அவர்கள் கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி ஆகியவற்றில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டை பிற துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக மாற்ற வேண்டும். கடந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு முன்வைத்த காலை சிற்றுண்டி திட்டம், மகளிருக்கான உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் இந்த ஆட்சியிலும் தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதேபோல நம்முடைய அரசு சிங்கப்பெண் படை, போதைப்பொருள் தடுப்பு படை, மதுக்கடைகள் மூடல், அதாவது பேருந்து நிலையங்கள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், இந்த பகுதியில் இருக்கின்ற மதுக்கடைகள் மூடல், இந்த 3 முக்கியமான முன்னெடுப்பை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். 2 யூனிட் மின்சாரம் 5 ஆண்டுகளும் தொடர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி அரசமைப்பு சட்ட அவையில் புரட்சியாளர் அம்பேத்கர் தனது முதல் உரையை இந்த வரிகளோடு முடித்திருப்பார். இந்த அவையை தமக்கு அளிக்கப்பட்டுள்ள இறையாண்மை மிக்க அதிகாரத்தை அறிவார்ந்த முறையில் பயன்படுத்தும் என்பதை நாம் நமது நடத்தையின் மூலம் நிரூபிப்போம். அதன் மூலமாக நாட்டின் அனைத்து தரப்பினரையும் நம்மோடு அழைத்து செல்ல முடியும். ஒற்றுமை எட்டுவதற்கு இதை தவிர வேற வழி இல்லை. நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, ஈழம் வெல்க, தந்தை பெரியார் வாழ்க, புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, எழுச்சி தமிழர் வாழ்க. நன்றி, வணக்கம்.